வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தரமான எக் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டுக்காக வேறு எதுவுமே கலக்கிறது இல்லைங்க. சும்மா அப்படியே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 முட்டையை உடச்சி உள்ள சேர்த்திக்கோங்க. இது கூட பெப்பர் பொடி 1 ஸ்பூனை போட்டு கிளறி விட்டுருங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இந்த முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே பச்சை மிளகாய் 2 பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு கலரி விட்டுக்கோங்க. இது கூட முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி இந்த முட்டைக்கோஸையும் உள்ளே சேர்த்து வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, பீன்ஸை ஒரு 2-3 பீன்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்திக்கோங்க. இந்த முட்டைக்கோஸும் பீன்ஸும் நல்லா வேகட்டும். நல்லா 3/4 ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கேரட்டை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. அது கூடவே இந்த கேரட்டும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திக்கோங்க. பாருங்கள், முட்டைக்கோஸும் பீன்ஸும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட ஒரு முட்டையை மட்டும் உடச்சி உள்ளே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உடச்சி ஊற்றின முட்டை ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸ் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 4 பேர்த்துக்கு தேவையான ரைஸ் தான் உள்ளே சேர்த்த போகிறோம். இந்த ரைஸை சேர்த்துனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை பொரியல், அந்த முட்டை பொரியலையும் உள்ளே ஆட் பண்ணி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு கொத்து நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுருங்க. மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. எக் ரைஸ் விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து அதிகமாக வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க. வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் ரைஸ் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு மட்டும் நீங்கள் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். இதில் எந்த ஒரு கலப்படமுமே இல்லை. இதில் சோயா சாஸு இதெல்லாம் எதுவுமே சேர்த்துல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இது குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். எங்கள் குழந்தைகள்லாம் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.